நீ எந்திரிச்சு என் கூட வந்துரு. என்ன சாப்பிட்டீங்க? சபரியண்ணா இன்னைக்கு மட்டன் குழம்பு, நெத்திலி மீன், மத்தி மீன், சுறா புட்டு, நண்டு வறுவல், இன்னும் எத்தனை அரைச்சிருக்கு. சுறா புட்டா? அதெல்லாம் சாப்பிடல. நான் என்ன மீன் சாப்பிட்டேன்? இந்த மீனுக்கு பேரு கோலா மீன் சாப்பிட்டேன். அஜித் ராமன் கோலா மீன். சபரியண்ணா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து காலைல மோர், சிக்கன் 65 இது ரெண்டும் சாப்பிட்டேன். மத்தியானத்துக்கு மட்டன் குழம்பு இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்களா செஞ்சீங்க? இல்லை, எங்கள் அக்கா பொண்ணுக்கு விசேஷம் நேற்று வந்ததை சாப்பிட்டேன். விஜய் ஜனா பிரதருக்கு இனிய காலை வணக்கம் சொல்லிட்டேன் சந்திராண்ணா. இதையெல்லாம் வீடியோ எடுத்து போடு, நல்லா தானே இருக்குது. கண்டிப்பாக போடுறேண்ணா. லைவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நலமா இருக்கீங்களா? நலம் மாதிரி ஆவல் அப்படின்னு சொல்லிட்டான் விஜய் குட்டி. கோலா மீன் தின்னியாமா? ஆமாம் சரணண்ணா, கோலா மீன் தான் சாப்பிட்டேன் வேளாங்கண்ணிக்கு போன அன்னைக்கு. எல்லாம் இறைவன் செயல். சூப்பர் சந்திராண்ணா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? உங்கள் சாப்பாடு சொல்லுங்கள், ஸ்பெஷலாக இருக்குமே. 12 மணி ஆச்சா? 12 மணி ஆச்சா? யாருக்கு சபரியண்ணா? கப்பு எடுத்துக்கிட்டேன். பல அந்த மாடு ஒரு தடவை பார்த்துக்கணும். அவங்க இன்னைக்கு அவங்க ஊரில் ஏதோ கோயிலில் விசேஷமா, மாடு மட்டும் இந்த மாடு கண்ணுக்குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதனால் ஆமாம், இன்னைக்கு நாளே கண்டு போடும். அதான் சொல்லிட்டு போனாங்க, எனக்குலாம் மாடுது வகுத்தொழிச்சு நின்றா மட்டும் ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு. இல்லை வகுத்த வலிக்கல, சும்மா தான் படுத்துருக்கு, பார்த்துக்கலாம். திருவிழாவுக்கு போனீங்களா? இல்லைண்ணா, சும்மா சுற்றி பார்க்க போனோம்ண்ணா. அந்த கண்ணுட்டி இல்லை. சரண் பிரதர், நான் சரக்கு அடித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். சந்திராண்ணா, எதிர் சேவை போனீங்களா? வேளாங்கண்ணி அண்ணா. கொய்யாக்கா எதுக்கு அவன் கிட்ட வம்பு இழுக்கிற? அவன் பேசக்கூட மாட்டான்னு தெரியாம பனங்காமண்டையன். கொய்யாக்கா எதுக்கு அவன்கிட்ட வம்பு பண்ற? அவன் பேசக்கூட மாட்டான் தெரியுமா? பனங்காமண்டையன். பாலாஜி, நீ சரண் மாமாட்ட பேசவே இல்லையா? பவித்ரா பேசிட்ட, பாலாஜி தான் பேசவே மாட்டேன்ட்டான். மாமா நல்லா இருக்கீங்களா? எப்படி மாமா இருக்கீங்க? அப்படி கேட்கணும்ல. இப்ப கேட்டு என்ன பிரயோஜனம்? மீன் குட்டி மட்டும் கிடக்கட்டும் பாலாஜி. எங்க வீட்டுல ஒரு கண்ணுக்குட்டி போட்டு ஏண்டி இன்னைக்கு குளிக்க வந்தியாடி தங்கமே? இரு போலாம். மகா வகுத்து விட்டுருங்க, மீன் மட்டும். வீட்டுல ஒரு கண்ணுக்குட்டி, சின்ன கண்ணுக்குட்டி போட்டு. ஆரிடி அழகி, இன்னைக்கு தோப்புக்கு வந்துச்சா தங்கப்பிள்ள? தோப்புக்கு வந்தீங்களா? குளிச்சுட்டீங்களா? தங்கமே. இரு, அம்மா அந்த மாட்டை கட்டிட்டு வரேன். சந்திரா ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க சரண் அண்ணா. அக்கா டெலிட். சாமியே, இன்னைக்கு கள்ளழகர் எதிர் சேவை போனீங்களா என்று கேட்டேன். நான் போகலை அண்ணா, போகலை சபரியண்ணா. நமக்கு மதுரை கொஞ்சம் ரொம்ப தூரம், 2 3 நாளாவே ஒரே பிஸி. இன்னைக்கு போகலை. மானாமருதையோடய சித்திரை திருவிழாலாம் போகிறக்கான வாய்ப்புகள் கம்மியாயிருச்சு அண்ணா. எங்கள் அம்மாவோட அம்மா பிறந்தது மானாமருதை. அப்படிங்கிறப்போ இங்கே எல்லா திருவிழாவுக்குமே சித்திரை திருவிழாவுக்கு போவோம். இங்கே வந்துட்டு அவ்வளவா விரும்பலை. சரண் பிரதர், நான் தினமும் சரக்கு அடிப்பவன், இருந்தாலும் ஒழுக்கமாக பேசுவேன். சந்திராண்ணா, தினமுமா? லைக் போட்டாச்சு. சரிதாம்மா, வாடா. எப்படிடா இருக்க? ஹாய் சிஸ்டர், நான் நல்லா இருக்கேன்டா பாப்பா. தம்பி என்ன பண்றான்? நல்லா இருக்கானா? வாஜிதா அவுத்துட்டு வாங்க, மகாவை அவுத்து விட்டுட்டு. காராட்சிவி நல்லா இருக்கே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தங்கப்பிள்ள. அடிக்காமல் தவறு இல்லை, அளவோடு வைத்து கொண்டால் எல்லாமே நன்மையாக இருக்கும். ஆமாம், அடிக்கலாம் தவறு இல்லை, அளவோடு வைத்து கொண்டால் எல்லாம் நன்மையாக இருக்கும். கண்டிப்பாக. சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் நடக்குது பாப்பா? இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்புடா. அது மகா அத்தி. சரணாக்கு மகாங்கிற பேரே பிடிக்காது. காய்கறி அவர்களுக்கு இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திராண்ணா.